இந்த ஆர்ப்பாட்டம் 2026 சட்டமன்ற தேர்தல்ல எந்த மாதிரி எதிரொலிக்கும்? அதிமுக இன்னும் கொஞ்சம் முன்னதாகவே கூட எடுத்திருக்கலாம் அவங்க இந்த முயற்சியை. கொஞ்சம் காலம் தாமதமாக எடுத்தாலும் இது மிக முக்கியமான ஒண்ணு. இந்த கடந்த 10 ஆண்டுகள்ல என்ன ஆயிருக்குன்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த போராட்டம் நடத்தக்கூடிய மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு கட்சிகளாக இருந்த இடதுசாரிகள், குறிப்பா சிபிஐ சிபிஎம் ஆகட்டும் அல்லது விடுதலை சிறுத்தைகளாகட்டும், இவங்க எல்லாம் என்ன ஆயிட்டாங்கன்னா திமுகவோடு ஒரு நிரந்தரமாகவே போய் அவங்க வீட்லயே குடி போயிட்டாங்க. பிரதான எதிர்க்கட்சியாக இருந்த அதிமுக அது தொடர்ந்து அறிக்கைகள் வாயிலாகவும் அதே போல கட்டணங்கள் வாயிலாகவும் செஞ்சுட்டு இருக்காங்க. இப்ப வந்து களத்துல இறங்கி ஆர்ப்பாட்டமா இறங்கியிருக்காங்க அப்படின்றத பார்க்கிறோம். நம்ம திமுகவுக்கு அந்த சான்ஸ் இல்லைங்கிறேன். 2021லயே அவங்க 5 விழுக்காடு தான் இருந்துச்சு. இப்ப திமுகவுக்கு எதிரான எதிர்ப்பலை, குறிப்பா நீங்க வந்து பெண்கள், குழந்தைகள், வயதுல மூத்த பெண்களை கூட நீங்க இவர்கள் பணத்தால் வந்து மீண்டும் வாக்குகளை பெற்று விடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து திமுக வெளிப்படையாவே தெரியுது. பணமும் பரிசு மட்டுமே எனக்கு வந்து உரித்தானதல்ல, நீங்க நல்ல தொழிலையும் நல்ல வேலை வாய்ப்பையும் முடிஞ்சா நானே சம்பாதிச்ச அந்த பொருளை வாங்கிட்டேன். ஒரு கொலுசு வாங்குறதுக்கு ஒரு குடும்பத்தினால முடியாதா? இல்ல ஒரு யூத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தாசங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது பத்திரிகையாளர் விஸ்வா விஸ்வநாதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நலம் நலம். நீங்க எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இப்போ தேர்தலுக்கு இன்னும் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ரொம்பவே நாட்கள் கம்மியா தான் இருக்கு. கிட்டத்தட்ட 30-35 நாட்களுக்குள்ளதான் வந்து தேர்தலுடைய தேதி வந்து அறிவிச்சதுக்கு அப்புறம் இடைவெளி வந்து நம்மளதான் இருக்குது. இப்போ இந்த சமயம் திமுகவுடைய சட்ட ஒழுங்கு சீர்கேடு குறித்து, அதாவது கொலை, கொள்ளை, கற்பழிப்பு அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை உள்ளடக்கி அதிமுகவினர் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை வந்து அரங்கேற்றிருக்காங்க. இந்த ஆர்ப்பாட்டம் 2026 சட்டமன்ற தேர்தல்ல எந்த மாதிரி எதிரொலிக்கும் நீங்க நினைக்கிறீங்க சார்? இல்ல, அதிமுக இன்னும் கொஞ்சம் முன்னதாகவே கூட எடுத்திருக்கலாம் அவங்க இந்த முயற்சியை. கொஞ்சம் காலம் தாமதமாக எடுத்தாலும் இது மிக முக்கியமான ஒண்ணு. ஏன்னா இன்னைக்கு வந்து திமுகவினுடைய தவறுகளை சுட்டிக்காட்டக்கூடிய கட்சிகளாக முதன்மையான கட்சி அதிமுகவும், அடுத்து நாம் தமிழர் 2 கட்சி இயக்கங்கள் தான் செயல்பட்டு இருக்காங்க. மீதம் வந்து பொதுவாகவே இது போன்ற பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்கக்கூடிய இடதுசாரிகள் கட்சிகள், விசிக போன்ற கட்சிகள் எல்லாம் திமுகவோடு ஐக்கியமாகி அவர்களை எதிர்க்கவே ஒரு துணிவில்லாத அல்லது எதிர்க்கக்கூடிய போராட்ட மனநிலையை இழந்து ஒரு முனை மழுங்கிய கட்சிகளாக இடதுசாரி கட்சிகளும் விசிக போன்ற தொடக்க காலத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் பெண்களுக்காகவும் ஒரு பாடுபடக்கூடிய கட்சிகளாக முன்வந்த கட்சிகள் எல்லாம் இன்று அப்படியே கரைந்து போய் இருக்கின்றன அப்படின்னு பார்க்கிறோம். ஏன்னா நீங்க பொதுவா நீங்க வந்து பாத்தீங்கன்னா கடந்த காலங்கள்ல வந்து தேர்தல் நேரத்துல மட்டும்தான் ஒரு கட்சியோட கூட்டணி போவாங்க. அது அதிமுகவாக இருந்தாலும் திமுகவாக இருந்தாலும் தேர்தலுக்கு ஒரு 6 மாதம் முன்னாடி வரைக்கும் விமர்சனங்களை நிறுத்தவே மாட்டாங்க. அது இடதுசாரி கட்சிகளாக இருந்தாலும், விசிகாவாக இருந்தாலும், மதிமுகவாக இருந்தாலும், இங்கே செயல்பட்டு கொள்ளக்கூடிய எல்லா கட்சிகளுமே அது திமுக ஆட்சி ஆண்டாலும் அதிமுக ஆட்சி ஆண்டாலும் அந்த கட்சி அந்த அரசு செய்யக்கூடிய தவறுகளை சுட்டிக்காட்டிட்டே இருப்பாங்க. அப்போ போராட்டம்லாம் நடத்துவாங்க. ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா கடந்த ஒரு 10 ஆண்டுகளாக இந்த போராட்டம் நடத்தக்கூடிய கட்சிகளாகிய இடதுசாரிகள், சிபிஐ ஆகட்டும், சிபிஎம் ஆகட்டும், அப்புறம் விடுதலை சிறுத்தைகள் போன்றவங்க, மதிமுக போன்றவர்கள், தேமுதிக போன்றவங்க எல்லாம் முழுக்க முழுக்க அவங்க வந்து இந்த கடந்த 10 ஆண்டுகள்ல என்ன ஆயிருக்குன்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த போராட்டம் நடத்தக்கூடிய மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு கட்சிகளாக இருந்த இடதுசாரிகள், குறிப்பா சிபிஐ சிபிஎம் ஆகட்டும் அல்லது விடுதலை சிறுத்தைகள் ஆகட்டும், இவங்க எல்லாம் என்ன ஆயிட்டாங்கன்னா திமுகவோடு ஒரு நிரந்தரமாகவே போய் அவங்க வீட்லயே குடி போயிட்டாங்க. ஒரு விருந்தினராக இருந்தவர்கள் கடைசியில வந்து பாத்தீங்கன்னா வீட்டு மாப்பிள்ளையாக மாறிட்டாங்க. இவர்கள் அந்த மாதிரி போவதற்கு காரணம் என்ன சார்? இல்ல, என்ன ஆயிருக்கு அப்படின்னா இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்கள் சுய வலிமையை இழந்துட்டாங்கம்மா. இந்த கட்சிகள் எல்லாமே நாங்கள் இப்ப நம்ம ஒரு கட்சி ஆரம்பிக்கிறோம், நீங்களே ஒரு கட்சி தொடங்குறீங்கன்னு வச்சுக்கீங்களா, ஒரு பெண்களுக்கான முன்னேற்றமா இந்த கட்சி இருக்கணும், தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, உங்கள் தலைமையில நீங்க ஒரு கட்சி தொடங்குறீங்கன்னா அந்த பெண்கள் பாதுகாப்பு என்கிற இலக்கை வந்து நீங்க கடைசி வரைக்கும் வச்சிருக்கணும். நீங்க ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆயிடுறீங்கன்னா, நான் கூட்டணி சேர்ந்துறேன் நானு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு கட்சியோட கூட்டணி போறீங்க. அந்த கூட்டணி என்ன பண்றாங்க, அந்த கட்சி குறிப்பா திமுக, நீங்க எதுக்கு வெளியில போயிட்டு இருக்கிறீங்க, பேசாம நீங்க எங்க கட்சியோடவே இணைஞ்சிருங்கம்மா, அல்லது நீங்க உங்க கட்சியாவே இருங்க, பட் எங்க கூட்டணியில இருங்க, நாங்க செய்யற தவறுகளை எல்லாம் நீங்க சுட்டி காட்டாம நாங்க செய்யற தவறுகள் எல்லாம் சரிதான் நியாயப்படுத்துங்க அப்படின்னு சொன்னா நீங்க என்ன செய்வீங்க? அதற்கு பொருள் உதவியோ, பண உதவியோ அல்லது பதவியோ ஏதாவது ஒரு பெனிஃபிட்டை கொடுத்துட்றாங்க அப்படின்னா அதுல கரைஞ்சு போகக்கூடிய ஒரு அபாயம் இருக்கு இல்லைங்களா? அதுதான் இப்ப நடக்குது. நீங்க ஒரு காலத்துல வந்து விடுதலை சிறுத்தைகள் எல்லாம் ஒரு போராட்டம் பண்றாங்க அப்படின்னா ஒட்டுமொத்த அரசாங்கமே சிந்திக்கும்.
இடதுசாரிகள் பண்றாங்கன்னா, இந்தியா முழுமைக்கும் இடதுசாரிகள் வந்து பாத்தீங்கன்னா பாரத் பந்த் எல்லாம் நடத்துவாங்க. தமிழ்நாட்டுல ஒவ்வொரு பிரச்சனையும், அது குறிப்பா நீங்க வந்து கிராமப்புறங்கள்ல பெண்களுக்கான ஒரு அத வந்து ஆதரவே இல்லாத, அவரோட குரலே வெளியில வராத இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட பெண்களுக்கெல்லாம் குரல் கொடுத்து கொண்டிருந்த இடதுசாரி கட்சிகள் இன்னைக்கு திமுகவோட போய் இந்த கம்ஃபர்ட் ஜோன் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. ஒரு சுகமான ஒரு போராட்ட மனநிலை அற்ற ஒரு வாழ்க்கைக்கு அவங்க போயிட்டாங்க. அரசியல் வாழ்க்கைக்கு போயிட்டாங்க. இதுதான் இப்ப இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. இப்ப எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டிய கட்சிகள் வந்து பார்த்தா எதிர்க்கட்சியாக இருக்கு. பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கு அதிமுக. அது தொடர்ந்து அறிக்கைகள் வாயிலாகவும், அதே போல கண்டனங்கள் வாயிலாகவும் செஞ்சுட்டு இருக்காங்க. இப்ப வந்து களத்துல இறங்கி ஆர்ப்பாட்டமா இறங்கியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கிறோம் நம்ம. ஆக எதிர்க்க வேண்டிய கட்சிகள் எல்லாம் ஆதரிக்க தொடங்கி விட்டதுதான் தமிழ்நாட்டில் உள்ள இந்த பாலியல் குற்றங்களுக்கான அடிப்படை காரணமா நம்ம பார்க்கிறோமா? மகிழ்ச்சி. அதிமுக தற்பொழுது வந்து ஆர்ப்பாட்டம் நடத்துகிறது என்பது மக்களுக்காக கொண்டு செல்கிறது என்பது ஒரு மகிழ்ச்சியான செய்தியா தான் நான் பார்க்கிறேன். ஆறுதலான செய்தி, கண்டிப்பா மகிழ்ச்சியான செய்தி கூட சொல்லக்கூடாது. ஆறுதலான செய்தி. கண்டிப்பா சார். இத வந்து மக்கள் புரிஞ்சுட்டு ஏன்னா திமுக ஜெயிக்கிறதுக்கு ஒரு 10% கூடுதலா, அதாவது அதிமுக விட கூடுதலா வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை அந்த மாதிரி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லைன்னா மக்கள் இவங்க நடத்தக்கூடிய ஆர்ப்பாட்டங்கள், இல்ல தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு சீர்கேடுகள் பிரச்சனையை பத்தி மக்கள் புரிஞ்சிட்டு அவர்களுக்கு வாக்களிக்க தவறுவாங்களா? இல்ல நீங்க 10 விழுக்காடுன்னா நீங்க யாரும் அதிமுக சொல்றீங்களா? அதிமுக 10 விழுக்காடு அதிகமா அதிமுகவோட திமுகவுக்கு 10 விழுக்காடு அதிகமா இருக்கிறதா சொல்றாங்க சார் வெற்றி வாய்ப்புக்கு. இது ஒரு தவறான ஒரு தகவல்மா. என்ன காரணம்னா, நீங்க ஒரு 2021 எடுத்துக்கோங்க. 2021ல அன்னைக்கு வந்து பாஜக உள்ள பூந்துரும். அதனால திமுக ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக தரப்புல சொல்லப்பட்டது. அன்னைக்கு பாஜகவிற்கான ஒரு எதிர்ப்பு அலை வந்து இந்தியா முழுவதுமே இருந்துச்சு, தமிழ்நாட்டுல இருந்துச்சு. அப்பவே நீங்க வந்து பாத்தீங்கன்னா, திமுக கூட்டணிக்கும், அதிமுக கூட்டணிக்கும் 20 லட்சம் வாக்குகள் தான் வித்தியாசம். மொத்தமே 5 விழுக்காடுகள் தான். இவங்க 41 விழுக்காடு அதிமுக கூட்டணி வாங்குச்சுன்னா, திமுக கூட்டணி 46 விழுக்காடு வாங்குச்சு. 5 விழுக்காடு தான் வாக்குகள். மொத்தமே 20 லட்சம் வாக்குகள் தான் வேறுபாடு. 2 பேத்துக்கான இடைவெளி. இத்தனைக்கும் பாஜக மேல ஒரு பெரிய ஒரு எதிர்ப்பலை அன்னைக்கு இருந்துச்சு. பாஜகவை சொல்லி பாஜகவை குறிப்பா இவங்க தான் திமுக தான் என்ன சொன்னாங்கன்னா, பாஜக உள்ள பூந்துரும். எனவே தோழர்களே, நீங்கள் நண்பர்களே, தாய்மார்களே, பெற்றோர்களே, பெரியோர்களே நீங்க திமுகவுக்கு வாக்கு போடுன்னு சொன்னாங்க. அதனால அப்படி அவர்கள் பரப்புரை செய்துமே கூட 5 விழுக்காடு தான். ஆனால் 2027 இந்த காலகட்டத்தில், இடைப்பட்ட காலகட்டத்தில் திமுகவே அந்த முழக்கத்தை கைவிட்டுட்டாங்க. நீங்க 21ல வந்து பாஜகவுக்கு எதிரான எப்படி வந்து பெரிய ஒரு பரப்புரை பண்ணாங்களோ, அந்த பரப்புரை திமுகவே இப்ப செய்யல. நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தா, ஆழமா கவனிச்சு பார்த்தா தெரியும். அவர்கள் இப்ப என்ன அதனால என்ன காரணம் அப்படின்னா, இந்த பாஜகவிற்கான எதிர்ப்பு அலை வந்து தமிழ்நாட்டுல நாங்கள் தூண்டக்கூடிய அளவுக்கு இல்லை அப்படின்னு திமுக உணர்ந்த காரணத்தால பின்வாங்கி இருக்காங்க. இப்ப பாஜக, அதிமுக அலையன்ஸ்ல அதிமுக ரொம்ப துல்லியமா நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா தெரியும். தொடக்கத்துல இருந்து எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருந்தாருன்னா, நாங்கள் கூட்டணி இந்த கட்சியோட சேர்ந்திருக்கிறோம். ஆனால் அறுதி பெரும்பான்மையாக அதிமுக இடங்களை வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும்னு சொல்றாரு. சோ இது வந்து எடப்பாடி பழனிசாமி ஒரு சமரசம் இல்லாம தொடர்ந்து ஒரு மெசேஜ சொல்லிட்டு வர்றாரு. அதிமுக தான் இங்க வந்து அறுதி பெரும்பான்மை ஆட்சி பெற்று ஆட்சி அமைக்கும். கூட்டணி கட்சிகளை நாங்க பாரதிய ஜனதா கட்சி உள்ளிட்ட கட்சிகளை நாங்க சேர்த்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆக இந்த காலகட்டத்துல 10 விழுக்காடு வேறுபாடு வரும்னு சொல்றாங்க இல்லைங்களா? அதுவே ஒரு தவறானது. இல்ல 10% அதிகமா வாக்கு வாங்குறதுக்கு சான்சஸ் சொல்றாங்க சார். சான்ஸ் வந்து 10% இவர்களை விட இவர்களுக்கு அதிகமா இருக்குன்னு சான்சஸ் தான் சொல்றாங்க. 10 விழுக்காடு இவர்களுக்கு ஓட்டு வங்கி வரும்னு சொல்லல. அதான் அந்த சான்சஸ் சொல்றதே வந்து தவறுன்ற திமுகவிற்கு அந்த சான்ஸ் இல்லைங்கிற நான் 2021லயே அவங்க 5 விழுக்காடு தான் இருந்துச்சு. இப்ப திமுகவுக்கு எதிரான எதிர்ப்பலை குறிப்பா நீங்க வந்து இந்த எப்படிப்பட்ட எதிர்ப்பலையா இருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா திமுகவுக்கு எதிரானது பெண்கள், குழந்தைகள், வயதுல மூத்த பெண்களை கூட நீங்க பாலியல் வன்கொடுமைக்கு வந்து ஆளாகிறத நம்ம பார்க்க முடியும். பள்ளி குழந்தைகளை, வீட்டுல இருக்கிற குழந்தைங்க எல்லாம் வெளியே போயிட்டு நிம்மதியா திரும்பி வருவாங்களாங்கிற ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. போதை மருந்து பழக்கம், மது மற்றும் போதை மருந்து பழக்கம் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. 2வது திமுக வந்து இதுவரை அவர்கள் சொன்ன கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் இருக்கிறத பார்க்க முடிகிறது. இவர்கள் பணத்தால் வந்து மீண்டும் வாக்குகளை பெற்று விடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து திமுக கிட்ட இருக்கிறது வெளிப்படையாவே தெரியுது. மகளிர் உரிமை தொகைங்கிறது அரசாங்கத்தினுடைய திட்டம். அது மாதந்தோறும் 14ஆம் தேதியானா அது வந்து அந்த பெண்மணிகளுடைய கணக்குக்கு போய் வரவுக்கு போயிடும். இது ஒரு அரசு திட்டம். ஆனா இதை வந்து இல்ல எதிர்கட்சிக்காரங்க சரி செய்யறாங்க, நீதிமன்றத்துல போய் இதற்கு தடை வாங்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு 3 மாத பணம் ஒரு 3000 ரூபாய், கூடுதலாக ஒரு 2000 ரூபாய் சேர்த்து 5000 ரூபாய் பணத்தை போட்டு பணத்தை வந்து மக்களுக்கு கொடுத்து இந்த வாக்குகளை பெற்றுவிடலாம் அப்படிங்கிற நினைக்கிறாங்க இல்லைங்களா? இது எல்லாம் அவர்களுக்கு எதிர்மறை விளைவுகளை தான் ஏற்படுத்தி இருக்கு களத்துல அப்படின்னு பார்க்கிறோம்.
எனவே இந்த வெற்றி வாய்ப்பு வந்து அதிமுகவை விட திமுகவிற்கு அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்றதே முதல்ல ஒரு தவறான ஒரு கணிப்பு. அந்த 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 விழுக்காடு அந்த கணக்கே தப்பா நம்ம பார்க்கிறோம். தவறான ஒரு கருத்து அது. கண்டிப்பா சார். நீங்க சொல்லியிருந்தீங்க பணத்தால் வாக்குகளை வாங்கிடலான்னு திமுகவினர் நினைக்கிறாங்க அப்படின்னு. அது நீங்க சொன்ன மாதிரி ஒரு சில விஷயங்கள் அவர்கள் செயல்ல வந்து நமக்கு வெளிப்படையாவே தெரிகிறது. ஆனாலும் மக்களும் அந்த பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போடக்கூடியவர்கள் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு நிலையில தானே இப்போ திமுகவினர் பணத்தால மக்களை வந்து விலை பேசிடலாம், விலைக்கு வாங்கிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வருது. அதற்கு காரணம் மக்களும் கூட தானே. இதுல என்னன்னா, மக்கள் நம்ம குறை சொல்ல முடியாதும்மா. நீங்க அதே மக்கள் அந்த வாக்குகளுக்கு பணம் வாங்குற மக்கள்கிட்ட போயிட்டு நீங்க ஒரு ஒரு ரூ. 100 இல்ல ரூ. 1000 கையில குடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வீட்டு பெண்மணிகிட்ட போய் நான் ஒரு ஸ்ட்ரேஞ்சர், ஒரு 3வது மனிதன். நான் போய் ஒரு வீட்ல ஒரு தாய்மாட்ட ரூ. 1000 வச்சுக்கணும்னு குடுத்தா, அடுத்த கேள்வி அவங்க கேட்பாங்க, நீ யாருன்னு கேட்பாங்க. நீ எதுக்கு எனக்கு பணம் குடுக்குறேன்னு கேட்பாங்க இல்லையா? இது வந்து ஒரு சுயமரியாதை சார்ந்த ஒன்று. உங்ககிட்ட பணம் வாங்கி நான் என்ன செய்யணும்னு கேட்பாங்க. ஆனா இந்த அரசியல் கட்சிகளிடம் அவர்கள் வந்து வாங்கிக் கொள்கிறாங்கன்னா, என்ன அடிப்படையில வாங்கிக்கிறாங்கன்னா, இந்த பணம் எங்களிடம் நீங்கள் வந்து கொள்ளையடித்து வரி பணத்திலிருந்து கொள்ளையடிச்சிருக்கீங்க. அந்த பணத்த தான் திருப்பி குடுக்குறீங்கறனால வாங்கிக்கிறாங்களே தவிர, யாருமே சுயமரியாதை இழந்து அந்த பணத்தை வாங்கிக் கொள்வதில்லை. ஒன்று அப்படி பணம் வந்து எல்லா வாக்காளர்களுக்கும் கொடுக்கவும் முடியாது. கொடுக்கிறதும் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட ஒரு மக்களுக்கு வந்து அவர்கள் ஒரு அந்த பணத்துக்கான தேவை இருக்கக்கூடிய ஒரு சிறிய அளவிலான மக்களிடம் வந்து அரசியல் கட்சிகளாக கொண்டு போய் கொடுக்கும்போது பரிசு போல அவங்க எடுத்துக்கிறாங்க. அதை வாங்கி கொண்டு இந்த இத்தனை காலம் அந்த பணத்துக்காகவும் அவங்க வாக்களிக்கிறது இல்ல. அவங்க எந்த அடிப்படையில வாக்களிக்கிறாங்கன்னா, ஐயோ நம்ம ஊர் கட்சிக்காரர்ப்பா இவரு திமுக காரர், இவர் இந்த கட்சிக்காரர், அந்த கட்சிக்காரர், இவரு பணம் குடுத்துட்டாங்க. சரி அத கொடுத்த பணத்துக்கு நம்ம வீட்ல 5 ஓட்டு இருந்தா 2 ஓட்டு அவங்களுக்கு போடுவோம். என்பதாகத்தான் அது பிரிகிறது அந்த வாக்குகள். இது வந்து இந்த ஒரு பொருளையோ, பரிசையோ வாங்கிட்டு அந்த உணர்வுல தான் பண்றாங்க. அந்த பணமும் பரிசுமே வந்து தங்கள் வரி பணத்திலிருந்து எடுத்த பணமா அவங்க நினைச்சுதான் பண்றாங்க. இது ஒரு மக்களிடம் இருக்கக்கூடிய அறியாமை. இதற்கு ஒரு விழிப்புணர்வை நம்ம ஏற்படுத்த வேண்டியிருக்கு. எல்லா கட்சிகளுமே இணைந்துதான் இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். ஏன்னா, நீங்க என்ன செயல்பாடுகள் மக்களுக்கு செய்றீங்களோ, அந்த அடிப்படையில மக்கள் வாக்களிச்சுட்டு போகட்டுமே. நீங்க ஏன் பணத்த குடுத்து அவர்களை தரக்குறைவு பண்றீங்க? தமிழ்நாடு குறிப்பாக இந்த திராவிட இயக்கங்கள் வந்து 1944ல இருந்து திராவிட இயக்கங்கள், கட்சிகள்லாம் இருந்துட்டு இருக்கு. சுயமரியாதை தான் பேசிட்டு இருக்காங்க. ஆனால் இவர்கள் உண்மையிலேயே வாக்காளர்களை சுயமரியாதையோடு நடத்துகிறார்களா? இப்படி பணத்தையும், அண்டாவையும், கொலுசையும், காசையும் குடுத்து நீங்கள் ஏமாற்றுவது, அவர்களை வந்து ஒரு வாக்குகளை வாங்குவதற்காக இந்த பணத்தை கொடுப்பது, அவர்களை நீங்கள் சுயமரியாதையோடு வைத்திருக்கிறீர்களா என்கிற கேள்வி எழுப்புது இல்லைங்களா? அப்ப இவர்கள் சொல்வது ஒண்ணு, நடப்பது ஒண்ணு. படிப்பது ராமாயணம், இடிப்பது பெருமாள் கோயில்னு சொல்லுவாங்க. ஒரு ஒரு கிராமப்புறங்கள்ல எடுத்துக்காட்டு. அது போலதான் இவங்க படிக்கிறது பூரா சுயமரியாதை. ஆனால் இடிப்பது பூரா பெண்களினுடைய, ஆண்களினுடைய, வாக்காளருடைய சுயமரியாதை என்கிற அந்த கட்டமைப்பையே இவர்கள் உடைக்கிறாங்க அப்படிங்கிறதுதான் ஒரு வருத்தமான ஒரு செய்தியா இருக்கு. கண்டிப்பா சார். இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி 2026 இப்போ இன்னும் ஒரு சில தினங்கள்ல நமக்கு கிடைக்கும் நினைக்கிறீங்களா? மக்களுக்கு கிடைக்கும் நினைக்கிறீங்களா? இல்ல நான் வந்து இப்ப எப்படின்னா 1998ஆம் ஆண்டிலிருந்து பத்திரிகை ஊடகத்துறையில முழு நேரத்துல களப்பணியில இருக்கேன் நானு. அந்த ஆண்டுகளில் இருந்து வரக்கூடிய எல்லா தேர்தல்களிலுமே நான் வந்து மக்களோட மக்களாக நின்று நம்ம பார்த்திருக்கிறோம், களத்துல பார்த்திருக்கிறோம். ஒரு சில தேர்தல்கள் நம்முடைய கணிப்பை மீறி வந்து முடிவுகள் வந்திருக்கின்றன. அது என்ன கண்டிப்பா. காரணம்னாலும் ஆராய்ஞ்சு பார்க்கும் பொழுது நமக்கு அதனுடைய உண்மையான காரணங்கள் தெரியுது. 26 தேர்தல் வந்து என்னன்னா, நீங்க மக்கள்கிட்ட ஒரு பெரிய விழிப்புணர்வு பொதுவாகவே ஏற்பட்டிருக்கு. அடுத்ததாக வந்து நீங்கள் பணமும் பரிசு மட்டுமே எனக்கு வந்து உரித்தானதல்ல. நீங்கள் எனக்கு நல்ல தொழிலையும், நல்ல வேலை வாய்ப்பையும் குடுத்தீங்கன்னா, நானே சம்பாரிச்சு அந்த பொருள வாங்கிப்பேன். ஒரு கொலுசு வாங்குறதுக்கு ஒரு குடும்பத்தினால முடியாதா? இல்ல ஒரு குண்டா வாங்குறதுக்கு, அண்டா வாங்குறதுக்கு ஒரு குடும்பத்தினால முடியாதா? இதெல்லாம் நீங்க யோசிக்கிறாங்க மக்கள். அப்ப நீங்க இல்லாதவங்களுக்கு உதவி குடுங்க. ஒரு 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 கணவன் இல்லாத ஒரு பெண் இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு உதவித்தொகை குடுங்க. பேருந்துகள்ல இலவச பயணம் குடுங்க. அதெல்லாம் நாங்க மறுக்கவே இல்ல. அதெல்லாம் அவர்களுக்கு தேவை. சமூகத்துல அந்த பெண்மணிகளை, அந்த குழந்தைகளை குடும்பத்தை வெளிய மேல கொண்டு வரணுங்கிறதுல அதுல தவறு கிடையாது. ஆனால் இது எங்கிருந்து அந்த பணத்த எடுத்து குடுக்குறீங்க? அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. கடன் வாங்கி குடுத்துட்டு இருந்தோம்னா, ஒரு ஒரு காலகட்டத்துக்கு பிறகு தமிழ்நாட்டினோட கடன் அதிகமா போயிரும். இப்ப 10,00,000 கோடி தாண்டி போயிருச்சு. இந்த கடனுக்கும் யார் வட்டி கட்டுறது? இப்போ ஏ பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு வரக்கூடிய மகளிர் உரிமை தொகை ரூ. 1000 கடன் வாங்கித்தான் இந்த அரசு தருகிறதுன்னா, அந்த கடனை யார் கட்டுறது? நானும் நீங்களும் தான் கட்டணும். இல்லைங்களா? ஒரு கண்டிப்பா. இலவச பேருந்து வந்து குடுக்குறாங்கன்னா, அதுக்கான டீசல் செலவு, எரிபொருள் செலவு, அந்த போக்குவரத்துக்கான இழப்பு இருக்கு இல்லைங்களா? அந்த இழப்புக்கு யார் பணம் தருவாங்க? நானும் நீங்களும் தான் தரணும். அப்ப இதுதான் அடிப்படையா இருக்கு. அப்ப இல்லாதவங்களுக்கு கொடுக்கிறதுல தவறு இல்ல. ஆனால் அவர்களை வாக்கு வங்கிகளாக வாங்கி கொண்டு அந்த பணத்தை வைத்து அவர்களிடம் வாக்குகளை விலைக்கு வாங்குவது என்கிற அந்த மனநிலை வந்து இப்பொழுது மாற்றம் பெற பெற தொடங்கி இருக்கு. இப்ப என்ன நினைக்கிறாங்கன்னா, தமிழ்நாடு மிக பணக்கார ஒரு மாநிலம். இந்த இந்தியாவிலேயே அதிகமான பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடிய மாநிலமா இருக்கு. வேலை வாய்ப்புகள் நிறைய உள்ள மாநிலமாக இருக்கிறது. ஏன்னா 1,50,00,000 பேர்
வடக்கத்திக்கார அந்த மக்கள் எல்லாம் வந்து இங்க வேலைக்கு வராங்க. 1.5 கோடி பேருக்கு இங்க வேலை வாய்ப்பு இருக்குல்ல. அதனாலதான் நீங்க வர்றாங்க. 1.5 கோடி பேருக்கு சம்பளம் கொடுக்க முடிகிறது இல்லையா தமிழ்நாட்டினால. அதனாலதான் நீங்க வர்றாங்க. அப்ப இதையெல்லாம் பார்க்கிறாங்க. அப்ப நீங்க தமிழ்நாட்டை நீங்க வளப்படுத்துவதை விட்டுவிட்டு திமுக கட்சியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து வந்து பொய்களை பேசிக்கொண்டு அவருடைய வாக்குகளை வாங்குவதற்காக மீண்டும் மீண்டும் அவங்களுக்கு ஆட்சியை பிடிச்சிடணும் என்பதை தவிர வேறு எதுவுமே இல்லை. அதனாலதான் நம்ம மக்கள் மீது அக்கறை இல்லாம இருக்காங்க. குறிப்பாக பாதுகாப்பு, சட்டம் ஒழுங்கு, போதை மருந்து இது பற்றிலும் அக்கறை இல்லாம இருக்காங்க. இதெல்லாம் பெரிய ஒரு விழிப்புணர்வாக இந்த தேர்தலில் மாறி இருக்கு. இரண்டாவது, இப்போ வந்து புதியவர்கள், புதிய இளைஞர்கள் நம்ம விஜய் கட்சி மீது அவர்கள் விமர்சனம் நிறைய இருந்தாலும் அவர்களுக்கு பக்குவம் இல்லாத ஒரு அரசியல் கட்சியாக வருகிறார்கள் என்றாலும் கூட அவர்கள் ஒரு கூட்டமாக உள்ள வர்றாங்க. அந்த ஒரு புதியது ஒரு பார்வையும் இருக்கு. அதிமுக வந்து இது போல திமுக போல எந்த விதமான அவர்கள் வந்து இருக்கிற எல்லா கட்சி கூட்டணியும் சேர்த்து கொண்டு கூட்டமாக எல்லாம் அங்க தேர்தலை சந்திக்கல. மிக நிதானமாக அளவான கட்சிகளை தேர்ந்தெடுக்கிறாங்க. அவர்களுக்கு குறிப்பா அதிமுகவினருக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க. கூட்டணி கட்சிக்காரங்களுக்கு உள்ள வந்துட்டு அதிமுக காரங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்காமலாம் இருக்கிறது இல்ல. ஆக ஒரு பிராக்டிக்கலாக நடைமுறையாக வந்து அதிமுக முன்னேறி போயிட்டு இருக்கிறத பாக்குறோம். ஏன்னா அவர்கள் ஸ்டடி பண்ணியிருக்காங்க அதிமுக. இந்த மாதிரி பொய்யெல்லாம் பேசினா மக்கள் ஏத்துக்கிறது கிடையாது. ஆக இந்த சமூக ஊடகங்கள் வந்ததுக்கு பிறகு பொய் பேசி பெரும் பணத்தை வைத்துக் கொண்டு வாக்குகளை விலக்கி எங்களிடம் வாங்க முடியாது என்கிற மனநிலை வந்து மக்கள்கிட்ட வந்திருக்கு. எனவே 26 தேர்தல் முற்றிலும் வந்து ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய தேர்தலா இருக்கும் அப்படிங்கறதா என்னோட 100க்கு 99 விழுக்காடு என்னுடைய கணிப்புமா. கண்டிப்பா சார், நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும். நீங்க சொல்ற மாதிரியான நிலை வந்து 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுக்கு பின் நமக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா அரசியல் ரீதியா இருக்கக்கூடிய பல்வேறு விவரங்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.